ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த அந்த மாங்கா காமிக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான். ஆரம்பிச்சிடலாமா? இந்த ஒரு பேப்பர் ஒரு பண்டிலில் தான் பார்த்திங்கன்னா அந்த மாங்கா காமிக்ஸ் நம்ம இருக்குது. நான் இந்த காமிக்ஸ் எங்கேருந்து வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோயிலில் இருக்க அலெக்சாண்டா ப்ரெஸ் ரோட்டில் ஸ்டார் புக் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு அந்த ஷாப்போட அந்த ஒரு லொக்கேஷனோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ தான் ஆட் பண்ணுறேன். நருட்டோ இருக்குது, ஒன் பீஸ் இருக்குது, அப்புறம் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, அப்புறம் என்னது டீமன் ஸ்லேயர், செயின்சா மேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏன்டே கொஞ்சம் மாங்கா காமிக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மாங்காவோட பேக் சைடில் தான் இருக்கும். நம்ம ஓனாக பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கா பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இது தேர்டு. ஃபஸ்ட்டு இல்லை போலான்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்க மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா வாங்கணும். அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாங்கா பார்த்தீங்கன்னா இருந்துச்சாங்க. ரொம்ப மேலே பார்த்தீங்கன்னா ரோப்லாம் ஃபுல்லாக அடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக இருந்து பார்த்து வாங்கினா தான் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியும் ஒரு சீரியஸ் ஷர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாங்கா. சரி, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு சில புக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் ஒரு டேமேஜுமே இல்லை. ரொம்ப பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குது பாருங்கள். சரி, இப்போ மாங்காவோட சைட்லேயும் பாருங்கள் அந்த ஃபோட்டோ அந்த ஆக்சுவலி இது நான் புதுசு, நான் மாங்காவும் பார்க்க கிடையாது. நான் அனிமே இருக்கான்னு கூட தெரில. சரி பாருங்கள், ஆர்ட் ஒர்க்லாம் ஒரு சூப்பராக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா இருக்குது. சூப்பராக பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஒரு மாதிரி டீட்டெயில்டாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மார்வல் காமிக்ஸ் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் எனக்கு அவ்வளோ தான் பிடிக்காது. ஒரு மாதிரி கலரில் தான் நல்லாயிருக்கும். பட் மாங்கா காமிக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்க தரமாக இருக்குது பாருங்கள். பேப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் குவாலிட்டி தான். ஐ திங்க் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோஷ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. நல்லா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கா காமிக்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 350. நான் பார்த்தீங்கன்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து 320 ருபீஸ் பார்த்தீங்கன்னா வந்துருந்தாங்க. ஒவ்வொரு மாங்கா பார்த்தீங்கன்னா 320. இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டோக்கியோ கோலில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ நம்பர் 2. இது வந்து நம்பர் 3 பாருங்கள். பார்க்க சூப்பராக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. இதே நான் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நருட்டோ. இது பார்த்தீங்கன்னா நருட்டோவில் வந்து 4 நம்பர் 4 வால்யூம் 4. நருட்டோவில் வால்யூம் 4 பாருங்கள். ஆக்சுவலி ஒரிஜினலாக ஃபேக்காக அப்படிங்கிற செக்மெண்ட்டு எனக்கு தேவையில்லை. நார்மலாக மாங்காய் இருந்தாலே எனக்கு சந்தோஷம். அப்படிங்கிறனால தான் எனக்கு ஒரிஜினலாக ஃபேக்கானா தெரில, மொத்தத்துலேயும் மாங்காய் அப்படிங்கிறனால தான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த ஜாபுசா கூட அந்த ஃபைட்டில் உள்ள வால்யூம்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்க சூப்பராக இருக்குது. மசாஷி கிஷிமோட்டோ நருட்டோ 4 பார்க்க சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள். எஸ், குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆர்ட் ஒர்க் மங்கமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குது பாருங்களேன். அந்த உடம்பு ஃபுல்லாக கத்தியோட பட்டு அந்த கை உடஞ்சிருக்க டைமு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாங்கா காமிச்சாலும் வாங்கிக்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அலெக்சாண்டா ப்ரெஸ்ஸில் நிற்க முடியும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கரெக்டாக நிறைய. இதே ஒரு ஓவர்மாக்ஸ்லாம். அடுத்து நருட்டோவில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 10. இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. இது வந்து காராக்கும் ராக்லிக்கும் இல்லை அந்த ஃபைட் இருக்க மாங்கா. ஓகே, பார்க்க சூப்பராக இருக்குதுன்னா வால்யூம் 10 நல்ல குவாலிட்டி பாருங்கள். ஆர்ட் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே பாருங்கள், காரா பார்க்க சூப்பராக இருக்குது. இது ஓரமாச்சுலாம். அடுத்து ஒன் பீஸ் லெவலில் வால்யூம் 17. ஓகே, இதுதான் நல்லா இருக்குது பார்க்குறது. சொல்கிறதுக்கு இப்போ ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஒன் பீஸ் வால்யூம் 17 பார்க்க சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆர்ட் ஒர்க் எவ்வளோ டீட்டெயில்டாக சூப்பராக இருக்க மட்டும் பாருங்களேன். நல்லா இருக்குது.
இது வேணால் ஒன் பீஸோட வால்யூம் 17. அடுத்து இது வந்து செயின்சா மேன் வால்யூம் 9. பார்க்க செயின்சா மேன் பார்த்தீங்கன்னா பார்க்க அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஃபில் பேஜுக்கெலாம் வர மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இதில் ஓரமாச்செல்லாம் அடுத்து ஒன் பீஸோட வால்யூம் 7. வால்யூம் 7 நல்லா இருக்குது. அடுத்து செயின்சா மேன்ல வால்யூம் 3. நம்ம அந்த ஃபுல் பேஜுக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்ற மாங்காவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து இது செயின்சா மேன்ல உள்ள வால்யூம் 11 நல்லா இருக்குது. ஓரமட்டெல்லாம் அடுத்து டீமன் ஸ்லேயர் வால்யூம் 21. ஒவ்வொரு மாங்காய் முதல்ல லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு பாக்ஸாக பிரிச்சிருப்பாங்க இந்த காமிக் இந்த மாங்காஸ்லாம். அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். செயின்சா மேன்ல ஒரு விதமாக இருக்குது, நருட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக இருக்குது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்லைடிங்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. இதே மாதிரி ஓரமாக அடுத்து இது பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரில் வால்யூம் 16. இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. அடுத்து செயின்சா மேன்ல உள்ள வால்யூம் 7 கொஞ்சம் இந்த முழு பேஜுக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஓரமாக வச்சிடலாம். நான் ஒரு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆண்டு இருக்கிற மாங்காஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5X ஃபேமிலி உள்ள வால்யூம் 5. பாருங்கள், அந்த ஆர்ட் ஒர்க் மட்டும் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, நல்லா இருக்குது. பேப்பர் ஒரு ரஃப்பான ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. புக்கு வந்து ஒரு டேமேஜ் இல்லை. இதே அதில் ஓரமாக வச்சிடலாம். அடுத்த டீமன் ஸ்லேயரில் உள்ள வால்யூம் 1. இதே வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. டீமன் ஸ்லேயர் வால்யூம் 1, டீமன் ஸ்லேயர் வால்யூம் 5. அதில் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இதுக்கு வேணால் வாங்கியிருந்தேன். அடுத்து இது டீமன் ஸ்லேயரில் வால்யூம் 9. அடுத்து நருட்டோவில் உள்ள வால்யூம் 5. இந்த புக்கோட அந்த கவரோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, சொல்கிறதுக்கு ஒரு ஃபீல் வந்து நல்லா இருக்குது. வால்யூம் 5. அப்புறம் இது ஒன் பீஸில் உள்ள வால்யூம் 15. ஓகே, அடுத்து டோக்கியோவில் உள்ள வால்யூம் 1 நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலி வால்யூம் 1 வாங்கல நினச்சேன், வால்யூம் 1 வாங்கிட்டேன், நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி இருக்க மாங்க சாப்பிட்ற கொஞ்சம் குழப்பம்லாம் மட்டும் இருக்குது. ஸோ அதை ஒரு நோட்டில் நம்ம எழுதிட்டு கரெக்டாக கடையில் போய்ட்டு இல்லாத வால்யூம்ஸ்லாம் மட்டும் வாங்கினோம்னா ஒரு ஃபுல் சீரீஸாக பார்க்க சூப்பராக இருக்கும். இதை பற்றி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இது ஒன் பீஸில் உள்ள வால்யூம் 19. அடுத்து ஒன் பீஸில் உள்ள வால்யூம் 8. அடுத்து நருட்டோவில் உள்ள வால்யூம் 24. ஐ திங்க் இது வந்து அந்த சாஸ்கே வந்து ஓரோச்சிமாருட்ட அந்த போயிட்டு இருக்க அந்த ஒரு வால்யூம் நினைக்கிறேன். அடுத்து இந்த டீமன் ஸ்லேயரில் வால்யூம் 21. ஏதாவது ரிப்பீட்டேஷன் இருக்குதா? ஓகே, தெரியாமல் 21 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். நாளைக்கு விடுவாங்களான்னு தெரியல ரிட்டனுக்கு. அடுத்தது டீமன் ஸ்லேயரில் வால்யூம் 11. ஆக்சுவலி 2 தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. திரும்ப ரிட்டர்ன் பண்ண விடுவாங்களான்னு தெரில. ஓகே, ரிப்பீட்டேஷன் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரிட்டர்ன் பண்ண விடுவாங்களான்னு தெரில. 21 பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு பதிலாக 2 தடவை திரும்ப வாங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வீட்டில் வாங்கியிருக்க மாங்காஸ் தான் பாருங்கள். நான் உங்களுக்கு மாங்காஸில் ஃபைனல் ஷாப்பில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எனக்கு மாங்காஸ் தான் நான் காமிக்கிறேன். ஓகே,
இது பார்த்தீங்கன்னா பைபிளோட மாங்காய். அதே பார்த்தீங்கன்னா தமிழ் மாங்காவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பாருங்கள், தமிழ் மாங்காவும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது பாருங்கள். பைபிள் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா மாங்காயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா கலரில் இருக்குது பாருங்கள், தமிழ், அதுவும் தமிழ் மாங்காய் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வால்யூமும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க எங்கள் அண்ணன். 1 2 3 4 5. ஆக்சுவலி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசு. இது வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பார்த்துட்டு பாருங்கள், பேஜ் வந்து எல்லோ ஆகிட்டு பாருங்கள், தெரியுதா? பேஜ் வந்து எல்லோ ஆகிரும். இது வந்து புதுசு பேஜ் பாருங்கள், ஒயிட்டாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஜ் எல்லோ ஆயிரம் சொல்கிறேன். உங்களுக்கு மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கலர் டிஃப்ரென்ஸ். இது வந்து பழசு, இது புதுசு. ஓகே, இதே வந்து நான் ஓரம் வச்சுட்டு அடுத்து இருக்கிற மாங்காய் நான் காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நருட்டோவில் வந்து வால்யூம் 3. இது பார்த்தீங்கன்னா அவன் வாங்கின டைம் இதில் இது வந்து 500 சம்திங் எதோ கொடுத்து நான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து 700 500 சம்திங், 700க்கு 600 சம்திங் எதுவும் வரும்னு நினைக்கிறேன். கடத்தில் ஞாபகம் எனக்கு மறந்துருக்கு. இப்போ நான் வால்யூம் 3 நல்லா வெயிட்டாக இருக்குது. ஐ திங்க் இது ஒரிஜினலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா ஒரு மாதிரி திக்காக இருக்குது. ஐ திங்க் இது ஒரிஜினலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது தெரியல. இதை வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் இருக்குது. நான் வந்து இது வந்து ஒரு சீரீஸு. ஸோ ஒரு சீரீஸ் அப்படியே காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா புதுசு தான், பட் பழசாயிருச்சு. வாங்கி ஒரு 3 to 5 இயர்ஸ் ஆயிருக்கும். 5 இயர்ஸாக ஒரு 3-4 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பழசாயிருச்சு கொஞ்சம். இது பாருங்கள், இது வந்து டெத் நோட்டோட 4 6 7 8 9 10 11 இது வரிசையாக இருக்குது. அதுக்கு ஒரு 5 இல்லை. இது மொத்தம் இது பார்த்தீங்கன்னா டெத் நோட்டோட சீரிஸ். இதே பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா பாக்கி சூப்பராக இருக்கும் பாருங்கள். பழசானாலும் அந்த மாங்காயோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மாறலை. பேப்பர் குவாலிட்டி அப்படியே தான் இருக்குது. ஆனால் காமி புக் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து அந்த ஒரு அந்த சொரப்பாக இருக்கிறதுனா கொஞ்சம் மெல்லிஸ் ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும் அது பழைய இதாக ஆகும்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டெத் நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 புக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து ஒரு ரேண்டமான மாங்காய் பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ளீச்சில் வந்து 73 அப்புறம் 70 அது வச்சு தான் வச்சுருக்கான். 73 வந்து வச்சுருக்கான். ப்ளீச் மாங்காய் இது வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. லைட்டாக எல்லோ ஸ்டோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போவே. ப்ளீச்சில் உள்ள 73 கரெக்டாக கேமரா தெரிஞ்சாலும் தெரிஞ்சு எனக்கு ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் இருக்கனால கரெக்டாக தெரியாது. நான் வந்து உட்காந்துருப்பேன், ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள் இருக்கனால கரெக்டாக தெரியாது. அதனால தான் ஃபோக்கஸ் ஆகுது என்ன தெரியல. ஓகே, ப்ளீச்சில் வந்து 70. அடுத்து இது வந்து 1 பீஸில் வந்து 6 வால்யூம் 6. ஓகே, அடுத்து இது என்னது டாக்டர் ஸ்டோன் அப்படின்னு ஒரு மாங்காய் பற்றி இருக்குது. இது வந்து வால்யூம் 6. அடுத்து செயின்சா மேனில் வந்து வால்யூம் 5 அப்புறம் வால்யூம் 8 பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து இது வந்து ஜுஜுட்சு கைசனில் உள்ள வால்யூம் 4. ஜுஜுட்சு கைசனில் ஒரே ஒரு வால்யூம் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது மொத்தத்துலேயே என்கிட்ட. அதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 4 ஏகப்பட்ட மாங்காய் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் வந்து இந்த மாங்காய் சொல்கிற ஃபைனல் ஷாட் நான் காமிக்கிறேன். இதோட அவ்வளோதான், நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கடைக்கு போனதே பார்த்தீங்கன்னா இந்த மார்வல் காமிக்ஸ் ஏதாவது இருக்காது கேட்கலாம் நான் போயிருந்தேன். பட் அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்டு பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி மாங்காய் சேர்த்து தான் பார்க்க ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப திக்காக பார்க்க சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை முடிச்சுக்கிறேன். நாங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு அன்பாக்சிங்கில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் கைஸ்.